வணக்கம் நண்பர்களே. நாம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர ஒரு முக்கியமான ஷோனா அது வந்து நம்ம சூப்பர் சிங்கர் தான். ஏன்னா, சூப்பர் சிங்கருக்கு தமிழ்நாடு மத்தியும் அல்லாம, இந்திய லெவல்ல மட்டும் அல்லாம, வெளிநாடு வாழ் தமிழர்கள் கிட்டயும் நெறைய வரவேற்புகள் இருக்குது. அதுவும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 40 வயசு கடந்த எல்லாருமே இந்த சூப்பர் சிங்கருக்கு அவ்வளோ ஒரு இது தங்களுடைய ஆதரவ குடுத்துட்டு வராங்க. இன்னமும் அதாவது கொரோனாக்கு முன்னாடி அந்த ஆதரவு இருந்தது அளவு அத விட நம்ம கொரோனா காலத்துக்கு அப்புறமேலு இப்ப வந்து மக்கள் குடுக்குற ஆதரவு சூப்பர் சிங்கருக்கு அதிகம். அது மட்டும் கிடையாது. சரிகமபா அதுல வந்து அ பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு குழந்தைகள் கிட்டயும் மக்களுக்கு அவ்வளோ ஒரு ஆதரவு குடுக்குறது மட்டும் இல்லாம, தங்களுடைய லவ் அந்த கடைசியா வோட்டிங் அப்ப வரும்ல, அப்போ வந்து தன்னுடைய லவ்வ அள்ளி அ அதுல குடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு குழந்தைங்க ரொம்ப சூப்பரா அதாவது ஜட்ஜஸோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், மக்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், அத தாண்டி வந்து குழந்தைங்க வந்து தங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ குடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு பாட்டுலயும் ஜட்ஜஸ் சொல்ற கரெக்ஷன்ஸ எடுத்துக்கிட்டு அடுத்த இதுல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ அவங்க காட்டுவாங்க. ஆனா ஒவ்வொரு சீசன்லயும் நம்ம இந்த மாரி வின் ஆயி வர எல்லாருக்குமே சினி ஃபீல்ட்ல நெறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அவங்க தனியா ஒரு கம்போசராவோ, இல்ல ஒரு அ பெரிய அளவுல வந்திருக்கிறாங்க. இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாங்கி. சிவாங்கி அங்கருந்து ஆரம்பிச்ச தன்னுடைய ஜர்னிய சூப்பர் சிங்கர்ல தான் அவங்களுடைய ஜர்னி வந்து ஆரம்பிச்சாங்க. அங்கருந்து ஆரம்பிச்சு அவங்க குக் வித் கோமாளில தான் தன்னுடைய அந்த அவங்களுடைய அந்த கோமாளியா நடிச்சாங்க அப்படிங்கிறத விட, தன்னுடைய திறமைய முழுக்க வந்து சிவாங்கி காட்டுனது குக் வித் கோமாளில தான். அவங்க பாட்டுல ஒவ்வொரு பாடல்லயுமே அந்த ஒரு ஜீவன் வந்து ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம சிவாங்கி கிருஷ்ணன் வந்து ஒரு தனியான ஒரு கம்போசரா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட கொலாப் பண்ணி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சூப்பர் சிங்கர் வழங்குற ஒவ்வொரு அ வின்னர்ஸும் ஆகட்டும், இல்ல அதுல பார்ட்டிசிபேட் ஆயி ஃபைனலா ஷார்ட் லிஸ்ட் ஆயி வராங்கல்ல. வின்னர், ரன்னர் அப் அப்புறமேலு ஸ்டார் கண்டஸ்டன்ட்ஸ் அதாவது இந்த ஜோன்ல வந்து இவங்க தான் கிங்கு, ராஜா இது அவங்கள அடிச்சுக்க முடியாது. அதாவது கிராமிய பாடல்கள்னு எடுத்துக்கிட்டாலும், இல்ல குத்து பாடல்கள்னு எடுத்தாலும், மெலடின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொன்னுலயும் ஒருத்தர் வந்து ராஜாவா இருப்பாங்க. ஒருத்தர் தான் ஆல் ரவுண்டரா இருப்பாங்க. ஆனா மெலடினா இவங்க தான், கிராமிய பாடல்கள்லாம் இவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாரி கேட்டகரிய சேர்ந்தவங்க தான் நம்ம சிவாங்கி கிருஷ்ணன். இன்னைக்கு வந்து தனியா வந்து கொலாப் பண்ணி ஒரு சோலோ கம்போசர் ஆகுற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா, அதுல அவங்க திறமை தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். திறமைகள் எந்த அளவுக்கு வளர்ச்சிய மனுஷனுக்கு குடுக்கும் அப்படிங்கிறத யாராலயுமே கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு குழந்தைக்குள்ள இருக்கிற திறமையும், அந்த பாடல் அந்த அந்த குரல் வளம் அந்த அதுல இருக்க அந்த தெய்வீக சக்தி, இதெல்லாம் அந்த குழந்தைங்கள எதிர்பார்க்காத உச்சத்துக்கு எடுத்துட்டு போயிருது. இந்த சூப்பர் சிங்கர்ல கிடைக்கிற அந்த கிஃப்ட்டோ, அந்த பணமோ அத விட அதால அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழா மாறியிருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம சிவாங்கி கிருஷ்ணன். அது மட்டும் இல்லாம நம்ம ராஜலட்சுமி தம்பதிகள். அவங்க வந்து இந்த நம்ம சூப்பர் சிங்கருக்கு வந்த அப்புறம் தான் இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல கச்சேரி பண்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளா நிக்கிறாங்க. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ விட ஒரு கம்மியான குடும்பம். சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அப்படி வந்தவங்க தான் ராஜலட்சுமி தம்பதிகள். இன்னைக்கு வந்து அவங்களுடைய வருமானமா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க புது வீடு கட்டினது, இந்த மாரி வெளிநாடுகள்ல அவங்களுடைய கச்சேரி, அந்த கச்சேரிக்கு இருக்கிற பெரிய வரவேற்பு, ஆர்வம் தான் இது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா, சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற மேடை அவங்களுக்கு குடுத்த இன்னைக்கு அங்கீகாரம் தான். இன்னைக்கு அவங்க உலக அளவுல கச்சேரி பண்றதும், அவங்களுடைய திறமைகள் இன்னைக்கு உலக அளவுல அ பறந்து விரிஞ்சு கிடக்குது. அதே மாரி தான் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11ல வின் பண்ண நம்ம சரண் ராஜா. எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது மக்கள் வந்து பெருமளவுக்கு ஆதரவு குடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரண் ராஜா தான். ஏன்னா சரண் ராஜாவோட ஒவ்வொரு பாடல்களுமே கிட்டத்தட்ட மக்களுக்கே கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு அவங்க பாடல்கள்ல இருக்கிற அந்த நேர்த்தி, அந்த ஒரு ஸ்வரம் வந்து அவ்ளோ அழகா இருக்கும். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம சரண்ராஜா கண்டிப்பா வின்னரா வருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா, அ எதிர்பாராத விதமா நிக்கில் அதுல வந்து டைட்டில் வின்னரா ஆயிட்டு நம்ம சரண்ராஜா ரன்னர் அப் ஆயிட்டாரு. அப்படிங்கிறது தான் அதுல ஒரு சோகமான விஷயம். அதுக்கு வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிக்கில் கண்டிப்பா சீட் பண்ணி தான் இந்த இத வந்து எடுத்திருக்கிறாரு. ஏன்னா கண்டிப்பா சரண்ராஜா தான் டைட்டில் வின்னர் ஆயிருக்க வேண்டியது. எப்படி நிக்கில் வந்து அதுல டைட்டில் வின்னர் ஆனாங்க. ஸோ கண்டிப்பா இதுல சூப்பர் சிங்கர்ல விஜய் டிவி ஏதோ ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா, கண்டிப்பா நாம நாம நெறைய பேர் வந்து இத
நிறையா ஓட்டிங்லேயே நமக்கு தெரியும். அதிகமாக யார் ஓட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்மளால கெஸ் பண்ண முடியும். இதே விஷயம் தான் பிக் பாஸ்லேயே நடந்தது. பிக் பாஸ் சீசன் 9லேயும் ஓட்டிங்கில் லீடிங்கில் இருந்தது வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கானா வினோத் தான். ஆனால் அப்படி இப்படி ஓட் பண்ணனா போகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே சண்டே நிறுத்தினால நிறைய வந்து அன்னோன் பார்ட்டிசிபெண்ட்ஸ் நம்ம எதிர்பாராத அதில் போட்டியாளர்கள்லாம் எலிமினேட் ஆகி போயிருக்கிறாங்க. யாரோ ரன்னர் யாரோ வின்னர் நம்ம ஓட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கும் இன்னைக்கு ஜெயிச்சவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. எங்கடா இருந்தீங்க நீங்கள் இத்தனை நாளா அப்படிங்கிற மாதிரி பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் ரன்னராகவும் வின்னராகவும் ஆகியிருக்காங்க. ஸோ விஜய் டிவியோட அந்த கார்ப்பரேட் இதை வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அது எந்த மாதிரி போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் சிங்கர் இத்தனை சீசனாக நடந்து வந்தாலும் ஒவ்வொரு சீசன்லையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இதுதான். மக்கள் எதிர்பார்த்தவங்க ஒருத்தராக தான் இருப்பாங்க, மக்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தராக தான் இருப்பாங்க, ஆனால் ஜெயிச்சவங்க ஒருத்தராக தான் இருப்பாங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரண் ராஜா செகண்டாக வின்னார்ல, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs கிட்ட கேஷ் ப்ரைஸ் வந்து கிடைச்சிச்சு. இதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த நம்ம சரண் ராஜா நிறைய பரிசுகள் இப்போ வந்த வண்ணம் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அவருக்கு வந்து இப்போ வந்து இந்த சிட்டி டெவலப்பர்ஸ்லாம் நிறைய ஃப்ளாட் வந்து அலாட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து இப்போ ஒரு புதிய வீட்டை வந்து அவங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 சென்ட் லேண்ட் ஏரியாவை நம்ம சரண்ராஜா மேலே கரையம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய ஜுவல்ஸும் படங்களில் பாடுற வாய்ப்புகளும் இன்னைக்கு சரண்ராஜாவை தேடி வந்துட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, பூர்வீகமாக வந்து அவருக்கு பெருசாக எந்த சொத்தும் கிடையாது. மெயினாக அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து பெருசாக வந்து இந்த சூப்பர் சிங்கர் உள்ளே வர வரைக்குமே கான்டாக்ட்ஸில் கிடையாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த ரொம்பவும் ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய கோவமே நானும் எங்கள் அம்மாவும் அன்னைக்கு ரோட்ல இருந்த நிலைமையில யாருமே எங்களை வந்து பெருசா கண்டுக்கல. முக்கியமா சொந்தக்காரங்க. ஆனா இன்னைக்கு எப்போ சூப்பர் சிங்கருக்குள்ளேருந்து போய் வெளியில வந்தோமோ, இன்னைக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசுறாங்க, வீட்டுக்கு வராங்க. அது ஒண்ணு தான் எனக்கு கோவமா வருது. ஏன்னா எங்களுக்கு பெருசா சொத்து பத்துலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த சூப்பர் சிங்கர்னால வர வாய்ப்பு, இதன் மூலமா ஒருத்தர் நமக்கு குடுக்குற அந்த பரிசு பொருட்கள் தான் இன்னைக்கு எங்க வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. இதை நாங்க வந்து பரிசாவோ சொத்தாவோ நாங்க பார்க்கல. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு மக்களோட அன்பா தான் பார்க்குறோம். எத்தனையோ பேர் என் மேல இருக்கிற அந்த ஒரு இதுக்காக எனக்கு ஓட் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நிக்கில வந்து நிறைய பேர் திட்டுறாங்க, அவன் சீட் பண்ணனா அந்த மாதிரி சொல்லிட்டு. என்னுடைய உண்மையான ரசிகர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். கண்டிப்பா இதுல யாருமே சீட் பண்ண முடியாது. அவங்கவுங்களும் தங்களுடைய உழைப்பை வந்து மூலதனமா போட்டு தான் இந்த சூப்பர் சிங்கருக்கு வராங்க. அவன் ஏதோ ஒரு விஷயத்துல கிரேட்டா இருந்திருக்கிறான். நான் வந்து இங்கே ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். அதனாலதான் நான் ரன்னரப்பா வந்திருக்கிறேனே ஒழிய இது வந்து அவனுடைய தப்பு கிடையாது. ஒரு ஜட்ஜஸோட அந்த ரிசல்ட்டை நாம ஏத்துக்கணும். நம்ம மேல இருக்கிற தப்பையும் நம்ம எப்பயுமே உணர்த்துக்கணும். அதை வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையா பேசியிருக்கிறதா இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது.